ராகுல் ஒரு கடின உழைப்பாளி நிர்வாகி, சிட்டி ஜெனரல். அவன் பல மணி நேரங்களாக மருத்துவ பதிவுகள் பாதுகாக்க போராடியவன். ஆயிரக்கணக்கான நோயாளிகளின் தனிப்பட்ட தகவல்கள், மருத்துவ வரலாறுகள், நம்பிக்கையின் அடையாளம். அவன் வேலையை முடித்து தொந்தரவு இல்லாமல் சற்று ஓய்வெடுக்க முயன்றான். ஆனால் அவன் ஒரு சிறிய தவறை செய்தான். கணினியை லோக் அவுட் செய்யாமல் விட்டுவிட்டான். அந்த நேரத்தில் அஜய் ஹாஸ்பிட்டல் மீட்டிங் வந்திருந்த ஓர் அணியன் பயணி. அவன் திருடனா அல்லது வெறும் ஆர்வமா? அவன் நழுவி வந்தான். கணினி திறந்திருக்கும் நிலையில் தைரியமாக ஒரு யூஎஸ்பியில் நோயாளிகளின் கேனோப்புகளை நகலெடுத்தான். ஒரு மரணமான அத்துமீறல். இரவு நேரத்தில் அமைதியாக நடந்த ஒரு மெகா திருட்டு. அடுத்த காலை அந்த தகவல்கள் டார்க்கில் ஏலம் போயின. சைபர் குற்றவாளிகள், பணவசூல் வல்லுநர்கள், அவர்கள் அனைவரும் ஏலம் போட்டார்கள். தெரியாத எத்தனையோ மனிதர்கள் இதை பணமாக மாற்ற தயாராக இருந்தார்கள். விரைவு நோயாளிகள் ஒரு அதிர்ச்சி தரும் மிரட்டல் செய்தியை பெற்றார்கள். மருத்துவ தகவல்கள் ரென்சோம்பேர் அட்டைக்கால் லாக் செய்யப்பட்டது. உங்கள் மருத்துவ தகவல்கள் வெளியிடப்படும். எங்களுக்கு தேவையான உதவியை அனுப்புங்கள். நோயாளிகள் பீதியுடன் திகைத்தார்கள். அவர்களின் அதிகம் தனிப்பட்ட மருத்துவ தகவல்கள் உலகமெங்கும் பரவலாம். மருத்துவமனை பாதுகாப்பில்லா இடமாக மாறிவிட்டது. ஒரு கவலையுடன் மிஸ் சர்மா இந்த பயத்தால் மன அழுத்தத்தில் தள்ளப்பட்டாள். அவள் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கிறாள். ஆனால் அவள் மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இன்னும் மிக்க பயத்தில் மூழ்கியிருந்தனர். அழுத்தமான உள்ளே நோக்கி ஆய்வு தொடங்கியது. அந்த கணத்தில் ராகுலின் மனதில் கொடூரமான உண்மை குலைந்தது. அவரது கணினியில் இருந்த லாகின் டீடைல்ஸ், அவரது சிறிய கவனக்குறைவு ஒரு பேரழிவை ஏற்படுத்திவிட்டது. மருத்துவமனையின் நம்பிக்கையை அழித்த தவறு. நோயாளிகள் தங்களின் அதிகம் தனிப்பட்ட தரவுகளை இழந்த பயத்துடன் வாழும் நிலை. மருத்துவமனை தற்காலிகமாக கணினி பாதுகாப்பை புதுப்பிக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இதுவே போதுமா? ராகுலின் மனதில் ஒரே ஒரு கேள்வி. என் கவனக்குறைவால் வந்த இந்த துன்பத்தை நான் எப்படி சரி செய்யப் போகிறேன்? உங்கள் கவனக்குறைவால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பாதிப்பை அனுபவிக்க நேரிடலாம். டிஜிட்டல் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. செக்யூரிட்டி கவனக்குறைவு மனித வாழ்க்கையை அழிக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒன்று. ஒரு கிளிக்கின் பேரழிவு. ரவி செனித் வங்கியின் இளைய கடன் செயலாளர். அவன் மிகக் கவனமானவன், எப்போதும் விதிமுறைகளை கடைபிடிப்பவன். அவன் உலகம் எண்கள், கடன் கோப்புகள் மற்றும் உத்தரவுகளால் நிரம்பியிருந்தது. மின்னஞ்சல் சத்தம். ரவி கணினியில் மின்னஞ்சல் திறக்கிறார். அந்த செவ்வாய்க்கிழமை காலை அவன் மேலாளரான மிஸ்டர் சர்மாவிடமிருந்து ஒரு அவசர மின்னஞ்சல் வந்தது. ஒரு வாடிக்கையாளர் கடன் தகவலை புதுப்பிக்க வேண்டும் என கேட்டிருந்தது. இது ஒரு சாதாரண வேலைதான். கணினி திரையில் வங்கியின் பிராண்ட் லோகோ, அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் பாணியில் ஒரு செய்தி. ஆனால் ரவிக்கு தெரியாது, அது ஒரு சூழ்ச்சி. மெய்யானது போல தோன்றும். முடிவில் மோசடிக்கு வழிவகுக்கும் ஒரு சூழ்ச்சி. அவன் மின்னஞ்சலில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை கிளிக் செய்தான். அவன் பார்த்தது செனித் வங்கியின் உத்தியோகபூர்வ இணையதளமே போல. அவன் தனது உள்ளுழைவு விவரங்களை உள்ளிட்டான். பின்தளத்தில் தரவுகள் நகரும். அவை வேகமாக பிரதியெடுக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் விக்ரம் ஒரு அனுபவமிக்க சைபர் குற்றவாளி. அவன் கணினி திரையில் வெற்றிகரமான உள்ளுழைவை பார்த்து புன்னகைத்தான். கணினி திரையில் வாடிக்கையாளர் கடன் விவரங்கள். விக்ரம் வங்கியின் தரவுத்தளத்திற்குள் நுழைந்துவிட்டான். அவன் சில வாடிக்கையாளர்களின் கடன்களை அதிகமாக மாற்றினான். மற்ற சில மோசடி சகோதரர்களின் கடன்களை முழுவதுமாக அழித்துவிட்டான். வங்கியில் குழப்பம். ஊழியர்கள் பரபரப்பாக கோப்புகளை அலசி பார்க்கிறார்கள். 3 நாட்கள் கழித்து பரிசோதனைக் குழு கடன் விவரங்களில் பல்வேறு சந்தேகங்களை கண்டுபிடித்தது. வாடிக்கையாளர்கள் வங்கியில் வந்து எங்கள் கடன் தொகை ஏன் மாறிவிட்டது என ஆவேசமாக கேட்கத் தொடங்கினார்கள். அலுவலகத்தில் டைரக்டர் கடுமையாக பேசியது கேட்கிறது. வங்கியின் நம்பிக்கை நிலை வீழ்ச்சி அடைந்தது. அனைத்து கணினிகளும் பரிசோதிக்கப்பட்டன. மிகப்பெரிய சிக்கல், ரவியின் கணினியிலிருந்து நுழைவு நடந்ததாம். ரவியின் முகத்தில் அதிர்ச்சி. அவன் தலை தாழ்த்துகிறான். மிஸ்டர் சர்மா அவரை அழைத்தார். இது எப்படி நடந்தது எனக் கேட்டார். ரவியின் குரல் நடுக்கத்துடன், நான் தவறாக ஒரு இணைப்பை கிளிக் செய்தேன். கோலாகலமான சூழல். வங்கியின் பெயர் செய்திகளில் பறந்தன. செனித் வங்கி மிகப்பெரிய நஷ்டங்களை சந்தித்தது. இந்த கவனக்குறைவு வங்கியின் நம்பிக்கையை தகர்த்துவிட்டது. இதன் பின் ஒவ்வொரு ஊழியரும் 2 அடையாள உறுதிப்பாட்டை பயன்படுத்துவதை கட்டாயமாக்கினார்கள். பிஷிங் குறித்து அனைவருக்கும் தீவிர பயிற்சி வழங்கப்பட்டது. திங்க் பிஃபோர் யூ கிளிக். சிட்டி மாலின் வீதிகளில் பானின் வாசனை, மக்களின் மகிழ்ச்சியான உரையாடல்கள். சாரா கையில் கைபேசியுடன் பேக்கரி வரிசையில் எதிர்பார்க்கிறாள். அவள் பணம் செலுத்த பேமெண்ட் டெர்மினலில் கைபேசியை எடுகிறார். ஒரு வழக்கமான செயல். ஆனால் இன்று
ஏதோ மாறுபாடு. டெர்மினல் திரையில் டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் என ஒளிர்கிறது. வரிசையில் நின்றவர்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் அதே பிரச்சனையை சந்திக்கிறார்கள். மொபைல் பேமெண்ட் முற்றிலும் செயலிழந்துவிட்டது. மாலில் குழப்பம். வணிகர்களும் வாடிக்கையாளர்களும் பரபரப்பு. இது எதனால்? கரண், ஒரு திறமையான ஹேக்கர். அவன் கணினி முன் சிரித்துக் கொண்டே தட்டச்சு செய்கிறான். அவன் டிஸ்ட்ரிபியூட்டட் டெனாயில் ஆஃப் சர்வீஸ் டோஸ் தாக்குதலை துவக்கியிருக்கிறான். மாயப்பிணைய கணினிகள் ஆயிரக்கணக்கில் மாலின் பேமெண்ட் சர்வர்களை தாக்குகின்றன. தகவல் வரிசை மிக பெரும் அழுத்தத்துடன் ஊறி வருகிறது. சர்வர்கள் செயலிழக்கின்றன. மாலின் முழு டிஜிட்டல் பில்லிங் முறையே முடங்கிவிடுகிறது. மாலின் மேலாளர்கள் அவசர கூட்டம் நடத்துகிறார்கள். கலவரம். வணிகர்கள் வாடிக்கையாளர்களிடம் விளக்கம் கொடுக்க முடியாமல் சிரமம். சமூக ஊடகங்களில் செய்தி வைரலாகிறது. விற்பனை குறைகிறது. வருவாய் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. அவ்வளவு தூரத்தில் கரண் வெற்றியில் மது போதை போல் மகிழ்கிறான். ஆனால் அவன் வெற்றி நிழலாக மாறுகிறது. மாலின் ஐடி குழு களத்தில் இறங்குகிறது. தாக்குதலின் விரைவாக இருப்பிடங்களை கண்டுபிடிக்கிறது. தாக்குதலுக்கு பயன்படுத்திய கணினிகளை தனிமைப்படுத்துகிறது. மெல்ல மெல்ல பேமெண்ட் சர்வர்கள் மீளத் தொடங்குகின்றன. மாலின் சிரின்களில் பேமெண்ட் ரிஸ்டோர் என ஒழிகிறது. ஆனால் நம்பிக்கை சிதைந்துவிட்டது. டிஜிட்டல் பாதுகாப்பின் நம்பகத்தன்மை சந்தேகத்திற்குள்ளாகிறது. மாலின் வருவாய் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. நாம் நம்பும் டிஜிட்டல் உலகை பாதுகாக்கச் சிந்திக்குங்கள்.